அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். Merry Christmas to all. சந்தோஷமே இல்லையா? Aren't you all happy? எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்க? How many of you are happy? அங்கங்கே அப்படி லைட்டிங்ஸ்லாம் போட்டு அப்படியே கலராக அப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பீங்களா? Will you only be happy by seeing the colorful lights? நமக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். For us, every day is Christmas. நம்மளாம் வேறு லெவலுக்கு போயிட்டோம். We have already entered a different level. சொல்லுங்கள், நாங்களாம் வேறு லெவல். Everyone say, I'm on a different level. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தெல்லாம் பாருங்க. Take a look at your neighbor. அதில் கொஞ்சம் சந்தோஷம் தெரியுதா? Do you see gladness in them? இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற உள்ள சந்தோஷமும் போயிடுதா? Or you're losing your joy too? ஓகே, குட். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். நல்ல உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் அவங்களெலாம் நீங்கள் இன்வைட் பண்ணி, அல்லது ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ரோட் ஓரங்களில் இருக்கிற சில மக்கள், விசாரிப்பற்ற மக்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், இவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவங்கள சந்தித்து ஒரு நல்ல செய்தி சொல்லி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். During this Christmas, I encourage you all to present gifts and spread gospel to your friends, relatives and all the people who are desperate. கொஞ்சம் வித்தியாசமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமே. Let's celebrate Christmas in something different. எத்தனை பேருக்கு இப்படி கொண்டாட பிடிச்சிருக்கு? How many of you would like to celebrate Christmas this way? ஓகே. இந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்து நல்லா சந்தோஷமாக இருந்து என்ஜாய் பண்ணும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். After this service, there is a celebration and there is a prize distribution. I request you all to stay back and enjoy it. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். Tell your neighbor, Merry Christmas. ஓகே. அன்றைக்கு எப்பொழுதும் போல ஒரு சாதாரணமான ஒரு இரவு. There was a usual night. குழந்தை ஒரு பக்கம் சில பேர் கன்சீவாக இருக்காங்க. Few were conceived. அங்கங்கே குழந்தை பிறந்துட்டு தான் இருந்துச்சு. Here and there was a baby birds. ஆனால் ஒரு தம்பதிகள், but a couple, அவங்க குழந்தை பேர் அந்த டெலிவரி டைம் வந்துடுச்சு அவங்களுக்கு. She was nearing the delivery time. அவங்க அந்த ரூமுக்காக அங்கங்கே ரூம் தேடி 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 போகிறாங்க. And those couple were in search of rooms. ஆனால் எங்கேயுமே ரூம் கிடைக்கல. But they couldn't find any. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இவங்களுக்கு. That was a difficult situation. ஏன்னா அது ஒரு நிறைமாத கர்ப்பிணி. Because she was pregnant-ஆ இருக்காங்க. அது வந்து ஒரு ஃபுல் டைமாக வந்துடுச்சு அவங்களுக்கு. Because she was pregnant and she was at the point of delivery. அந்த ஹஸ்பண்ட்க்கு என்ன செய்யணும்னே தெரியல. And this husband don't know what to do. ஒவ்வொரு கதவா தட்டுறாங்க. And he was knocking every door. எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருந்தது. But all the doors were shut. ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல். On one hand they were desperate. ஒரு வழியா ஒரு இடம் அவங்களுக்கு கிடைச்சது. But finally they got a place. அது ரொம்ப நாற்றம் எடுத்த. But it was stinky. அங்கங்கே அப்படியே அந்த மாட்டுச்சாணம், கவுடங்க அங்கங்கெல்லாம் இருக்குது. அங்கங்கே மாடு கட்டி கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த கப்பல் கிடச்சிச்சு. And these couple found a place where it was filled with cow dung and cows. ஆனால் ஒரு பக்கம் ஸ்டோரி இந்த பக்கம் டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு. One side of this story is difficult. ஆனால் ஹெவனில் எப்படி இருக்குன்னா, எத்தனையோ வருஷங்கள் எப்படா இந்த நாள் வரும்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக சாங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. On the other hand, in heaven, angels were rejoicing, practicing a song. அது வரைக்கும் எப்படா வெளியில வருவோம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த ஒரு நட்சத்திரம் வெளியே வர காத்துட்டு இருக்கு. A star which was awaiting for a long time to come out is there. பரலோகமே இந்த மொமெண்ட்காக தான் காத்துட்டு இருக்கு. அங்க அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ கலிகூறுதல், எப்படா இந்த நேரம் வரும், நம்ம எப்படா இந்த பாடல்கள்லாம் நம்ம பாட போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர உற்சாகமா இருக்குது. Entire heaven was in the state of euphoria and they were waiting for this only one moment.
பக்கத்தில் உள்ளவங்கள சொல்லுங்க, உங்களுடைய ஸ்டோரி இங்கே வேணா டிஃபிகல்ட்டா, ரொம்ப மோசமா, ரொம்ப நம்பிக்கையற்ற சூழலாக இருக்கலாம். Tell your neighbor, your situation right here may be difficult and desperate. ஹோப்லெஸ்ஸாக இருக்கலாம். It may be hopeless. ஆனால் ஹெவனில் உங்களை குறித்து வேற ஸ்டோரி இருக்கு. But your story in heaven is unique and different. Amen. Amen. பாருங்க, ஒரு பக்கம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா எப்படா இந்த பாடலை பாடுவோன்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஆனால் இவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யாது. இந்த கணவன் மனைவி, ஒரு குழந்தை வேற பிறக்குது, இவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யல, இந்த கணவன் மனைவிக்கு தெரியல. அவங்க எவ்வளோ ஒரு சோகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஹெவனில் அதே ஸ்டோரி வேற மாதிரி பார்க்கப்படுது. One side the heaven is rejoicing and the angels are ready to sing a song, but on the other side these couples are worrying knowing nothing. இந்த மாதிரி ஒரு இருளான நேரத்தில் உதித்த வெளிச்சத்துக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். Amidst of this darkness there was a light and it is called Christmas. இந்த நம்பிக்கையற்ற சூழல்ல அப்படியே குழந்தை பிறந்த உடனே ஏஞ்சல்ஸ் அப்படியே பாடுறாங்க. ஒரு பக்கம் நட்சத்திரம் உதிக்குது, ஒரு பக்கம் பொண்ணு வருது, ஒரு பக்கம் வெள்ளி வருது. எங்க இந்த ஒரு நாற்றம் எடுத்த ஒரு நம்பிக்கையற்ற சூழல்ல, ஒரு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிற அந்த இடத்துல தெய்வீகமோ மாம்சமும் ஒன்றோடு ஒன்று கலக்கிற ஒரு நேரம். அதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். At this desperate state there was a star coming up and there was treasures following it, gold and silver, where it was in the place where it was stinky and surrounded by cow dung, and that is called Christmas. தெய்வீகம் மனிதத்துவமாக மாறின அந்த நேரத்துக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். And humanity turned into divinity, that is Christmas. எப்போ இந்த ஸ்டோரி, இந்த ஹெவனில் இருக்கிற ஸ்டோரி எப்போ இந்த ஒரு நம்பிக்கையற்ற இந்த ஸ்டோரியில் மீட் பண்ணுதோ அப்போ இந்த ஸ்டோரியை வேற மாதிரி மாறுது. When the heaven reaches this desperate story, it reaches different level. அது இந்த இந்த தெய்வீகமான இந்த ஒரு விஷயம், அதாவது பரலோகத்தில் நடக்கிற அந்த விஷயம் எப்போ இதை மீட் பண்ணுதோ அப்போ பொண்ணு அதை தேடி வருது. When the divine thing reaches this earthly thing, gold comes in search of it. வெள்ளி, தூபவர்க்கம், ஞானிகள், all the silver, incense, the wise men, எல்லாருமே வந்து இந்த இடத்தை நோக்கி வராங்க. Everyone are coming in search of this place. ஒரு பக்கம் வந்து ஏஞ்சல்ஸ்லாம் வந்து ஒரு வேளை கேட்டிருக்கலாம், இவ்வளோ வருஷங்கள் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்கிறாரு, மேய்ப்பர்கள்ட்ட போய் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. Angels would have questioned this. We were practicing this for a long time, but God told them to sing the song to the shepherds. ஒரு 10 மேய்ப்பர்கள் இருப்பாங்களா, அவங்க கிட்ட போய் அவங்க ஒருவேளை கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ வருஷங்கள் பாடி ஒரு பேலஸில் போய் இந்த உலகமே பார்க்குற மாதிரி நாங்கள் பாட சொல்வீங்கன்னு பார்த்தா மேய்ப்பர்களுக்கு போய் பாட சொல்கிறீங்களே. Angels would have questioned, why should we sing in front of those 10 shepherds instead of singing in a palace amidst of all people? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒருவேளை அறியப்படாமல் இருக்கலாம், பெரிய ஃபேமஸாக இல்லாமல் இருக்கலாம், அன்னோன் பர்சனாக இருக்கலாம், ஆனால் உங்களை தேடி தான் நல்ல செய்தி வருது. Tell your neighbor, you may not be well known, you are not famous, you think you are unknown, still good news is coming towards you. அது அரண்மனைக்கு போகல அந்த நல்ல செய்தி. That good news is not entering the palace. பெரிய பெரிய டெம்பிளுக்கு போல அந்த நல்ல செய்தி. That good news did not reach big temples. மேய்ப்பர்களுக்கு அவ்வளோ ஏஞ்சல்ஸும் அவங்களுக்கு தான் பாடுறாங்க. Instead it reached the shepherds. All the angels were singing to shepherds. ஒருவேளை நீங்க சாதாரணமா உங்களை நினைக்கலாம், ஆனா பாருங்களேன், கடவுள் ஒர்க் பண்ற விதமே வேற லெவல்ல இருக்குங்க. You may think you are worthless, but God works in a different way. அவர் சாதாரணமான ஒருத்தவங்கள்ட்ட தான் பெரிய பெரிய விஷயங்களை தெரிவிக்கிறாரு. To our normal people, God is revealing great things. அதுவரைக்கும் கண்டுக்கப்படாத, யாருமே கண்டுக்காத மேய்ப்பர்கள், யாருமே கண்டுக்காத ஆடுகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். Those unknown shepherds, those unknown sheep are till now being glorified. என்றைக்கு தெய்வீகம் உங்களுடைய ஸ்டோரியில மீட் பண்ணுதோ அன்றைக்கே உங்களுடைய ஸ்டோரி வரலாறாக மாறுகிறது. The point divinity meets your story, it becomes history. Amen. Amen. ஆண்டவர் உங்களுடைய ஸ்டோரியை பார்க்கிற விதமே வேற.
God, He looks your story in a different way. ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. I don't know what's your current situation. ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை நீங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். You may be in the state of hopelessness. எப்படி இது ஆகும், இதெல்லாம் வந்து நானா ஒரு மூலையில இருக்கிறேன், எனக்கு எப்படி இப்படி ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது, எப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். You may having this thought right now, I am at corner of the world, somewhere being unknown. ஆனா நீங்க இருக்கிற தேடி தான் நான் சொல்றேன், பொண்ணு வெள்ளி தூபவர்க்கம் வானசாஸ்திரிகள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உங்களை தேடி தான் வர்றாங்க. But I'm telling you where you are right now, in search of you, all gold, silver and wise men will நம்ம come. ஆண்டவர் ஒர்க் பண்ற விதமே அப்படிதான். The way God works is this. எத்தனை பேர் நம்புறீங்க இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம ஆராதிச்சிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி? How many of you believe this is the God we trust in? அந்த நட்சத்திரங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷம். All the stars were happy. ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். One thing I want to say. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது வெளிச்சமாக மாறுதுன்னா, என்றைக்கு இந்த தெய்வீகம் உங்களை சந்திக்குதோ அன்றைக்கு உங்களுடைய இருளான காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாக மாறுகிறது. When divinity meets your life, all the darkness will be turned into light. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கடைசி அதை 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படி கடவுளே மாம்சமானார். In Genesis 1 it says there was a word and word was with God and the word became flesh. எதுக்காக மாம்சமாகணும்? Why did he become flesh? ஏங்க நம்மளோட வாழ்க்கையை அவர் அங்க இருந்தே நம்மளை சரி பண்ணிருக்க கூடாதா? He would have corrected our lives over there. வானத்தையும் பூமியையும் படைச்ச ஆண்டவர் நம்ம வாழ்க்கை சரியாகணும்னு அங்க இருந்தே சொல்லியிருந்தா சரியா இருக்கும் தானே? The one who created the heaven and earth, if he says that his problem be solved, it will be. எதுக்கு அவர் குழந்தையா பிறக்கணும், சத்திரம் இல்லாம ரூம் இல்லாம போய் அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு மாட்டு தொழுவத்துல பிறந்து அப்படி நம்மள மாதிரியே ஜட்டியை போட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அம்மா அப்பாவுடைய ஹெல்ப்புக்காக அவரை வந்து டிபெண்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து மாதிரி அதுக்கப்புறம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து இன்னும் வளர்ந்து பெருகி கிருபையின் மேலே மனிதர் தயவு எல்லார் தயவுலையும் பெருகி எதுக்கு இவ்வளோ ப்ராசஸ்? அதுக்கப்புறம் சிலுவையில் போய் அதுக்கப்புறம் திருப்பி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் நமக்காக ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதற்காக? Why all these hard process? He was born on this earth, then he was roaming like us, wearing the underwear, and he was calling his mom and dad, and he was requesting for all the grace of these men. Why all these process? And he also died and resurrected for us. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு டீடைல்குள்ளேயும் நுழைய விரும்புகிறார். God wants to enter in each and every one of our particulars. நான் ஒரு நாள் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் வந்து ஆதாம் வந்து குழந்தையா பிறக்கல, அவர் ஒரு மனுஷனாக தானே உருவாக்குனாரு. அப்படியே ஆண்டவர் மேலே இருந்து அப்படியே டைன்னு வந்தால் எல்லாரும் நம்பியிருப்பாங்க தானே. மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து பின்னாடி கொஞ்சம் ஒளிவட்டமா கொஞ்சம் வெளிச்சமா அப்படியே வந்து அப்படியே அவர் போகிற இடத்துலலாம் அப்படி வெளிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுருக்கோங்களேன். என்னங்க போகிற இடம்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் சாதாரணமாக இருக்கேன், திடீர்னு வந்து அப்படியே நான் ஏஞ்சல் மாதிரி ஆகி அப்படியே வந்து நின்றுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாலையை போட்டு அதை போட்டு இதை போட்டு நீ என்ன பண்ணியிருப்பீங்க? நேரம் பூஜை பண்ணி யாருக்கு தெரியும் சமாதி கூட கட்டியிருப்பீங்க. One day I was having this thought, God created Adam as a man, not as a baby. So why don't he come as a man? Why did he born as a child? If he would have come as a man with a light glowing behind him and that light follows him all the way he go, people would have believed him. Think in this way. For instance, if I come here as an angel and the light follows me everywhere, what would we do? You would have born me a godland and you would have worshipped me by now. எதற்காக அவர் குழந்தையா பிறந்துக்கணும்? Why did he born as a child? பிறக்கும்போது நம்ம எப்படி பிறந்திருப்போம்? How was our birth? அங்கிருந்தே அவர் அப்படியே வந்திருந்தா அவர்கிட்ட நம்ம போகிறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். சரிங்களா? எல்லாரும் அவரை நம்புறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அதை செய்கிறது அவருக்குமே ரொம்ப ஈஸி. வானத்துலேருந்து ஏதாவது டம்முன்னு ஏதாவது ஒன்று போட்டு ஏய் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதோ அவருக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த மகிமையை திறந்து எனக்காக வந்தார் பார்த்தீங்களா, உங்களுக்காக வந்தார் பார்த்தீங்களா, என்னுடைய அந்த தாழ்வில் அவர் இறங்கி என்னுடைய சாதாரண வாழ்க்கையை அவர் அசாதாரணமான வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சாரு பாருங்களேன். அங்கே தான்
இந்த மற்ற மதங்களுக்கும் இந்த கிறிஸ்துவுக்கும் வித்தியாசம் ஏற்படுது. If God would have come straightly as a man, we would have worshipped him, and that is too easy for him. Yet he chose to come as a newborn into this world. He wanted to be with there in all our laws, and he left glory for our sake. ஏசு ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏதோ ஒரு முன்னோடியாக வாழ்ந்து ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவரை ஏதோ ஃபாலோ பண்ணுன்றதுக்காக ஏசு இந்த உலகத்தில் பிறக்கலை. Christ was not born to make us follow him. ஏன்னா எல்லா காந்தியடிகள், பெரியார், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் நல்ல ஒழுக்கங்கள் இந்த உலகத்தில் வந்து நல்ல காரியங்களை நல்ல பிரின்சிபல்ஸ்லாம் இந்த உலகத்தில் சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கிறிஸ்து அதற்காக வரவில்லை. ஏதோ ஒரு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கவும் ஏதோ ஒரு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணுண்டா, அப்படி என்னைய மாதிரியே வாழணும்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணுறதுக்காக இயேசு இந்த உலகத்தில் பிறக்கலை. There are great leaders like Gandhiji, Periyar, who left as great principles to be followed, but Christ was not here for this reason, to follow him to lead a moral life. யோவான் 1:4 சொல்லப்பட்டிருக்கு, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த ஜீவன் வந்து தெய்வீக ஜீவன்ங்க. அந்த ஜீவன் என்னது? ஜோயே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஜீவன்? தெய்வீகமான தேவரகமான ஒரு ஜீவன். சரிங்களா? இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியங்களை இயேசு மற்றவங்க மாதிரி தானங்க அவரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, உங்களை விட பைபிள் நிறைய பேர் வெளியில் வாசிக்கிறாங்க தெரியுமா, பயங்கரமாக பைபிள் வசனங்கள்லாம் கோட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. In John 1:4 says, in him was life. This life was not usual. This is something divine. Do you know that many people are reading Bible outside and they know this Bible better than you? இயேசு இந்த உலகத்தில் ஏதோ அன்பை சொல்லி கொடுக்கறதுக்காக வரல. Christ was not on this earth to teach love. ஏதோ நீங்கள் அன்பா இருங்க, இந்த ஒருவர் நேசிங்க அப்படின்னு சொல்றதுக்காக வரல. He was not here to teach you love one another. நல்லா கவனிங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இந்த உலகத்துக்கு தேவை அந்த ஒளி. Listen carefully. In him was life, and the light was the light of men. This world is in need of light. அதுதான் கிறிஸ்மஸ். And that is Christmas. இருளிலே வெளிச்சம் உதித்ததே, அதுதான் கிறிஸ்மஸ். There was a light in the darkness, and that is Christmas. அந்த தெய்வீகம் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெய்வீகத்துக்குள்ள மனுஷிகம் இல்லை, மனிதத்துவத்துக்குள்ள தெய்வீகம் இல்லாமல் இருந்துச்சு. Unless the birth of Christ, there was no humanity in divinity and no divinity in humanity. மீண்டும் சொல்றேன், I'm repeating it. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரினிட்டிக்குள்ள ஒரு ஹியூமனிட்டி, மனுஷிகம் இல்லாமல் இருந்துச்சு, மாம்சம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த மனுஷத்துக்குள்ள தெய்வீகம் இல்லாமல் இருந்துச்சு. Before the birth of Christ, in Trinity there was not humanity, and in humanity there was no divinity. ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ அன்றைக்கே இந்த மனுஷத்துக்குள்ள தெய்வீகம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கும் அந்த டிவினிட்டிக்குள்ள ஹியூமனிட்டி இன்னைக்கும் இருக்குது, மாம்சம் இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கும் ஃப்ளஷ் இருக்குது. ஏன்னா இதை மகிமைப்படுத்துவதற்காக. The time Jesus was born, this divinity entered humanity, and even after his resurrection, the divinity stays here. இப்போ புரியுதா இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு? இந்த தேவரகமான இந்த ஜீவன், இந்த தெய்வீகமான இந்த ஜீவனுக்குள்ள மனுஷர்களாகிய நம்ம எல்லாரும் கலந்து அந்த தெய்வரகமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த ஜீவனை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி வாழணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். Now do you understand the birth of Christ? The birth of Christ was about divinity to enter humanity, and we should reflect that divinity all our life. ஸோ இந்த கிறிஸ்தவம் என்பதோ இல்லை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது ஏதோ நல்ல ஒழுக்கங்களை கொண்டு சொல்வதற்காக இந்த உலகத்துக்கு அவர் வரல. Birth of Christ is not about the principalities. மனுஷன் எதற்காக உண்டாக்கப்பட்டானோ ஒரு தெய்வீக தன்மையோடு இந்த உலகத்தில் வாழும்படியாக அவன் உண்டாக்கப்பட்டான். What is the purpose of a man? To lead a life with divinity. அந்த எந்த இடத்துல இருந்து மனுஷன் எதற்காக அவன் படைக்கப்பட்டானோ அந்த நிலையில இருந்து அவன் விழுந்துட்டான். ஜீசஸ் வந்து அதை ரீஸ்டோர் பண்றாரு. Man fall from his place, but Christ came to restore it. இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவை ஒளி. அந்த ஒளி இன்றைக்கு இருளாகிய நமக்குள்ள வந்தது. இப்போ நமக்குள்ள இருக்கிற இருள் மறைந்து வெளிச்சமாக மாறினது. This world is in need of light, and that light is in the darkness of us, and this light should be revealed. ஸோ இப்போ
நமக்குள்ள வெளிச்சம் இருக்கிறனால இப்போ என்றைக்கு இந்த தெய்வீகம் மனுஷனுக்குள்ள கலந்ததோ இப்போ மனுஷன் செய்யற ஒவ்வொரு விஷயமும் தெய்வீகமாக மாறிடுச்சு. As we have that light in us, whatever the human do, it is related to divinity. அவரு வெளியில போய் ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி 30 வருஷம் வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? Before Christ preached, what was he doing all those 30 years? 30 வருஷம் வரைக்கும் மர வேலை பார்த்துட்டு இருந்தார், தச்சு வேலை பண்ணிட்டு இருந்தார். He was a carpenter for 30 years. ஸோ நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை ரசிக்கிறார் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணும்போதும் சரி, இங்கே கேஷ்யூ நட்ஸ் பறக்கும் போதும் சரி, வெளியில் போய் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் சரி, குழந்தைகிட்ட பேசும்போதும் சரி, ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போதும் சரி, பாத்திரம் கழுவும் போதும் சரி, அது எல்லாம் இப்பொழுது தெய்வீகமாக மாறிவிட்டது. While you worship, no matter what you do, you can do the chores at your home, you can speak with your children, everything is divine. ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் எது செஞ்சாலும் எப்படி செய்வீங்க? So right from here, whatever you do, how will you do? எப்படி செய்யலாம்? How could you do? நான் தான் பாத்திரம் அழகணுமா, நான் தான் சமைக்கணுமா? 30 வருஷம் வரைக்கும் ஆண்டவரே நான் அவர் யோசிச்சிருந்தா என்ன இப்போ பார்த்தாலும் மர வேலையே செஞ்சுட்டு இதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னா நான் இன்னொரு ஊழியம் செய்யப்படும் 13 வயசுலேயே அவர் போய் முன்னாடி நின்று பெரிய பெரிய பரிசேயர்களோடையும் வேத சாஸ்திரிகளோடையும் வேத பாரர்களோடையும் முன்னாடி நின்று தர்க்கம் பண்ணுறாருன்னா கொஸ்டின் பயங்கரமான கேள்விகள் கேட்டு அவங்கள ஆச்சரியத்துக்குள்ளேயும் பிரமிப்புக்குள்ளேயும் உண்டாக்குன கடவுள் ஏன் 13 வயசுலேயே அவர் ஊழியத்துக்கு போகலை? திருப்பி போய் நம்மளா இருந்தால் 13 வயசுல பரவாயில்ல, நமக்கு நாலேஜ் நல்லா வந்துருச்சு, வாங்க நம்ம 13 வயசுலேயே ஒரு மைக்கை கொடுத்து ஒரு ஸ்டேஜை போட்டு பெரிய ஊழியக்காரன் ஆக்கி விட்டுருவோம். ஆனால் அவர் திருப்பி போய் எந்த வேலையை தான் பண்ணாருன்னா மர வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். Are you irritated to all the dishes or your household works? If Christ would have thought that, why should I do this carpenting for all these 30 years? Even at the age of 13, he was well knowledge to ask questions to the Pharisees. He would have preached at the age of 30. If we were right there, we would have staged something and we have preached all the thing at the age of 13. But Christ did not. நீங்கள் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதும் இப்போ தெய்வீகமாக மாறிடுச்சு. Even when you feed your children, that is divine. நீங்கள் சமைக்கிறதும் இப்போ தெய்வீகமாக மாறிடுச்சு. You cook and that is divine. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது மட்டும்தான் கடவுள் நம்மளை நேசிக்கிறாரு, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு. இல்லை, நீங்கள் தனியாக ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது கூட ஐயோ எனக்கு இந்த இடத்துலலாம் ஒரு ஹோப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கண்ணீரோடு உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்குள்ளே தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல இருக்கிறத காட்டிலும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். Many of us think that only in church God is with us. But I'm telling you, wherever you go, especially in your room when you're alone sitting hopeless, crying hard, God is right there with you. And I believe it. சொல்லுங்க, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. Everyone say that life was light to the mankind. இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்களை தான் அவர் தேடிட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனையோ நம்பிக்கையற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த ஒளியை பெற்று இந்த ஜீவன்ல வாழ்கிற மக்கள், இந்த ஜீவனோடு கலந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தேவை. நம்பிக்கையற்ற மக்களுக்கு நீங்க நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஞ்சரா ஆண்டவர் உங்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய பிள்ளை இந்த மக்களுக்கு போய் ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல செய்தியை சொல்ல மாட்டார்கள் என்று அப்படிப்பட்ட ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். God is in search of this kind of people who is ready to share the good news with the people, to share the hope to the people who are hopeless. சொல்லுங்க, யோவான் 1 அதிகாரம் 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அங்கேயே இருந்துட்டு அவர் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஏன் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. John 1 verse 14, and the word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. He dwelt among us. Why? இந்த நாளில நான் ஒரு பிரேயர் பண்றேன். என்னன்னா, இந்த நாள்ல இந்த ஹெவன் இந்த உங்களுடைய வாழ்க்கையை தொடணும்னு சொல்லி நான் பிரேயர் பண்றேன். Today I'm praying, let heaven touch your life this time. உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் இருளா இருக்குதோ, எந்தெந்த பகுதியில நம்பிக்கையற்ற சூழலா இருக்குதோ, அந்த இடத்துல எல்லாம் இந்த ஹெவனால் தொடப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். Let the heaven touch all the areas of your life which is dark and desperate. நீங்க ஏதோ கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு மொத்தமா அப்படி அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு அவர் விரும்பல. God is not preaching to some groups.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தனித்தனியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்க விரும்புகிறார். God wants to meet each and every one of you individually. எதற்காகனா அவருக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டி லைஃபை நமக்கு கொடுக்கும்படியாக. Why he want to give his life into you. நீங்க கலங்கி போய் தவிச்சு போய் நம்பிக்கையற்ற சூழல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You need not stay in the state of desperate or hopelessness. பாருங்க, இந்த ஜீவன்லனா இது எவ்வளவு பெரிய ஒரு இன்விடேஷன் தெரியுமா? If this life is not with you, அதாவது கடவுளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஜீவன்ங்க, அந்த ஜீவன்ல நம்மளை வந்து பங்கெடுக்கணும்னு சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்குறாருன்னா இது வந்து நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாத ஒரு விஷயம். This life is within God and he wants us to be in that life. This is something unimaginable and you couldn't comprehend it. இயேசு ஏதோ ஒரு பூர்ணமான இந்த உலகத்துல பிறக்கல. Christ is not born in a perfect world. ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வேர்ல்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி பிறக்கல. Christ did not say let this world become perfect then I'll go there. உடைந்து போன அப்படியே ஒரு இந்த உலகம் ஒரு பெர்ஃபெக்ட்டாவே இல்ல, அந்த சூழ்நிலையில தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். This world was broken and not at all perfect and right there Christ was born. ஏன்னா இந்த உடைந்த இந்த உலகத்துல தான் அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அந்த இருளான இந்த உலகத்துல தான் அந்த வெளிச்சத்தை அவர் கொண்டு வந்தார். God brought light into the world which was broken and dark. வெளிச்சத்தை கொண்டு வந்தார் என்று சொல்வதை காட்டிலும் வெளிச்சமாக உதித்தார் என்று சொல்வது சிறந்தது. Than saying he brought light, is good to say he was light and he was there. பாருங்க, எங்கெங்கெல்லாம் இப்படி நம்பிக்கையற்ற சூழல் இருக்கிறதோ உங்களை தான் ஆண்டவர் நம்பிக்கையாக ஏற்படுத்தும்படியாக இந்த நாளில் இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. God is sharing this news with you to share hope wherever it is hopeless. இந்த உடைந்த இந்த இப்படிப்பட்ட உலகத்துக்கு உங்களையும் என்னையும் அவர் சாட்சியாக இருக்க விரும்புகிறார். God wants us to be the testimony in this broken world. எப்படி சாட்சியாக இருக்கணும்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், இந்த ஜீவன்ல எப்படி நம்ம பங்கெடுக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வருகிற செய்திகள் எல்லாம் நீங்க கேட்டுட்டே வந்தீங்கன்னா எப்படி இந்த ஜீவன்ல நான் பங்கெடுப்பது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். When you continually listen to all the Sunday service messages, then you will know how to stay in this life. நான் சொல்லுகிறேன், 100% சொல்றேன், நீங்க ஒவ்வொரு வாரமும் இங்க வரும்பொழுதெல்லாம் நீங்க ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு நீங்க வரும்பொழுது ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரம் மட்டும் இல்ல, எப்பப்பெல்லாம் நீங்கள் தாகத்தோடு அவர் இடத்துல போறீங்களோ அப்பெல்லாம் நீங்க அவரை சந்திக்க முடியும். I'm telling you, whenever you come here with that thirst of word, God will fill you and God will meet you. Not only here, all the moment when you're thirst. எப்பெல்லாம் நீங்க வந்து அவரை நீங்க இன்வைட் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய இருளான அந்த பகுதிகள் எல்லாம் அப்படியே அந்த ஸ்டோரியே வேற மாதிரி மாறுது. Whenever you invite him into your life, all the darkness will be turned into light. உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? ஒரு மாட்டு கொட்டகையில பொண்ணு தேடி வருது. Can you imagine in a stable there was a gold? எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. And they were traveling from long. அப்படிப்பட்டவங்கள நடத்துறதுக்கு ஒரு நட்சத்திரம் வேற கைட் பண்ணுது. And for them a star was leading them. இன்றைக்கு நீங்க ஒருவேளை ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல இருக்கலாம். Today you may be in a normal position. அறியப்படாதவர்களா நீங்க இருக்கலாம். You may be unknown. ஆனா உங்களுக்கு தான் அவரு இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் தான் அவர் சந்திக்கிறாரு. ஏன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருக்கு. Because God wants to meet all these kind of people because it is his strategy. ஏன்னா இப்படிப்பட்ட சாதாரண மக்களை அவர் சந்தித்து அவருடைய வாழ்க்கையை அசாதாரணமாக மாற்றி இந்த உலகத்திற்கு அவர் தன்னுடைய வெளிச்சத்தை காண்பிக்க விரும்புகிறார். God wants to meet all the natural people and turn their life into something new and supernatural, and he wants this to be known to the world. நம்ம இன்றைக்கு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ஆராதிக்க போறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அப்பா, இந்த நேரத்தில் இந்த இடத்துல எங்களுக்குன்னு சொல்கிறத காட்டிலும் எனக்கு ஒரு பரலோக சந்திப்பு உண்டாகட்டும். இந்த ஆராதனை வேலையில் இவங்க சொல்கிறாங்க நம்பிக்கையற்ற சூழலாம் மாறும்னு சொல்கிறாங்க, என்னோட இருளெல்லாம் மாறும்னு சொல்கிறாங்க, இன்றைக்கு அந்த சந்திப்பு எனக்கும் உண்டாகட்டும்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அந்த சந்திப்பு இந்த நாளே உண்டாகும். Today we are going to worship for 5 minutes. During that worship, every one of you ask individually, Lord, they are saying that my darkness will be turned to light. So help me to have that heavenly encounter right now. உங்களுக்கு ஒருவேளை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். You may have health issues. இல்லை ஒருவேளை உங்களுடைய நீங்கள் எதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பகுதியிலெல்லாம் ஆண்டவருடைய சந்திப்பு உண்டாச்சுன்னா அந்த கதையே வேற மாதிரி மாறுகிறது. Whatever you feel hard, when God encounters it right there, it will be changed. ஏன்னா
பூர்ணமான உலகத்தில் அவர் வரல அப்படின்னா பூர்ணமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறதுக்காக வரல. உடைந்து போன நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்ததா அந்த எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருளாக இருக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் அவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். இந்த நாளிலே அவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய இன்விடேஷன். Today God is giving you a great invitation because he was not in the perfect world, he came into the broken world. Even today he is ready to touch all the broken areas of your life. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. There is a hope for you. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. There is a hope for you. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. There is a hope for you. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. There is a hope for you. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. There is a hope for you. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. There is a hope for you. Hallelujah. அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று Let's stand together. இந்த ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் நில்லுங்க. அப்பா, உங்கள் சந்திப்பு எனக்கு உண்டாகட்டும், என்னோட சூழ்நிலையில் ஒரு சந்திப்பு உண்டாகட்டும், அது எல்லாம் தொடப்படட்டும், உங்களுடைய ஜீவனாலே தொடப்படட்டும். அப்பா, long for his presence, let his life touch you all the areas you are struggling with right now. Yes. எனில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரஃபீகா. சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க ஆவி என்னில வசிப்பதனால எல்லா மரித்தவைகள் எல்லாம் இந்த நாளில் உயிர்த்தெழ போவதற்காக நன்றி. இங்க உயிர்த்தெழுந்த இந்த வல்லமை என்ன உயிர்ப்பிக்க போறதற்காக நன்றி. இந்த நாளில் எல்லாம் மரித்து எழுந்த அந்த எல்லா காரியங்களும் இனிமே நடக்கவே நடக்காது அப்படின்ற அந்த சூழ்நிலைகளிலோ அன்றைய இசைக்கையில பார்த்து பேசின அதே தேவன் எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக? மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உறவுகள் எல்லாம் உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையா. கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி. எஸ், எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நாளிலே தேவன் உயிர்த்தெழ செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில இது ஒரு பெரிய சரித்திரமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சம் உண்டாகட்டும். எல்லா இருளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி. எஸ், எஸ். சார்பில் நீர் பலியாரி எங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியாய் இந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரஃபீகா, யாவே ரஃபீகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. நீங்க பாடுங்க. மனிதர்களே அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் Oh, மாற்றிடுமே. yes.
வசிப்பதினால் ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே உம்மாவி. எஸ் என்னில் ஓ எஸ் வசிப்பதினால் ஆண்டவரே, எல்லா காரியங்களும் உயிர்த்தெழுவதற்காக நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஓ எஸ், மருத்துவரை அல்ல, சூழ்நிலையை அல்ல, உங்களையே நாங்கள் நம்புகிறோம் அப்பா. இப்பொழுது எல்லாம் உயிர்த்தெழுவதற்காக நன்றி ராஜா. ஓ எஸ், ஓ எஸ். யாவே 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 ரஃபீகா, யாவே ரஃபீகா. என் சார்பில் நீர் பலியாய் எஸ் லார்ட் எடுத்துக்கொண்டே என் சார்பில் நீர். பலியாரே ஓ தேங்க் யூ டாடி. இந்த நிடத்தை எடுத்துக்கொண்டே நீர் கொண்ட தழும்புகளாய் நிரந்தர சுகத்தை தந்தவரே நீர் கொண்ட நிரந்தர சுகத்தை தந்தவரே யாவே 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 யாவே. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக, அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக. ஓ எஸ். யாவே யாவே ஓ ரிபல ரஷபல ரதல பல ரஷிகல ரதல. ஓ ஒரு heavenly encounter நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு heavenly encounter நடக்கட்டும் இந்த இடத்துல. இந்த இடத்துல உங்களுடைய ஆவி வசிப்பதற்காக நன்றி ராஜா. எல்லா மரித்தவைகள் எல்லாம் உயிரோடு எழுப்புவதற்காக நன்றி. ஓ ஆவி என்னில் வசிப்பதினால, ஓ எல்லா மரித்தவை எல்லாம் உயிரோடு எழுப்புவதற்காக நன்றி 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 நன்றி. ஓ உங்களை நாங்கள் இந்த இடத்துல எல்லா சூழ்நிலைகளை தொடுபடியாக நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்தெழுமே. என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் உயிர்ப்பிக்கும் ஆவியே உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே யாவே சத்தத்தை உயர்த்தி யாவே 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 எஸ் 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 எஸ். எல்லா மரித்தவை எல்லாம் உயிரோடு எழும்புகிறது. எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் நம்பிக்கையாக மாறுகிறது. எல்லாம் மரித்து போன காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க எழும்புகிறது, உயிரோட எழும்புகிறது. சொல்லுங்க, சொல்றவங்க ரிசீவ் பண்றீங்க, சொல்றவங்க ரிசீவ் பண்றீங்க. ஆண்டவர் சொல்ற வாயை திறந்து சொல்லுன்னு சொல்றாரு. எசேக்கியேலை பார்த்து, உன் சூழ்நிலையை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. நீங்க பேசும் பொழுது தெய்வீகம் அந்த இடத்துல டச் பண்ண நீங்க அலோவ் பண்றீங்க. சொல்லுங்க, உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, உயிரோட எழும்பு. நம்பிக்கையற்ற சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, நம்பிக்கையற்ற சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. Jesus, hallelujah. மாவே எனில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்தெழுமே. இந்த இடத்துல நம்பிக்கையற்ற சூழ்நிலை எல்லாம் நான் ஏன்
ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, உங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்படுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. உங்களுக்கு ஓரத்துல ஒரு சின்ன துளியளவாவது இந்த நம்பிக்கை பறக்க கூடாதான்னு சொல்லி அவர் இந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஹெல்ப் பண்ற உங்களை சூழ்நிலை மாற்றுபடியாக நீங்க ஏளனமா நினைக்கிற விஷயத்தை வச்சுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வர விரும்புகிறார். நீங்க சாதாரணமா நினைச்சு வச்சிருக்கிற காரியத்தை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை அவர் கொண்டு வர விரும்புகிறார். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. வானத்துல உங்களை குறித்து என்ன ஸ்டோரி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. You don't know what is going up there in the heaven. Jesus. Oh Jesus. ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். Let there be light. ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். Let there be light. அப்பா, இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் நம்பிக்கையோட அன்றைக்கு எப்படி அந்த மேய்ப்பர்களுக்கெல்லாம் சந்தோஷம் உண்டானதோ, அந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை கேட்ட உடனே அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் உண்டானதோ, இந்த மக்கள் எல்லாம் அப்பா எவ்வளோ பெரிய சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்பா. As the shepherd were happy receiving that good news, let these people be glad right now, Dad. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் தேவனோ நீர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். Man sees face, but God sees the heart. வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் நீர் நுழைய விரும்புகிறேன். God, you want to enter in every particulars of this individual. இந்த பகுதியெல்லாம் யாரும் பார்க்க கூடாது என்று நினைக்கிற நீ, The parts which they don't want to see others. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாட்டுக்குள்ள தான் நான் நுழைய விரும்புறேன். But God says, I want to enter in that particular part. ஐயோ, இதெல்லாம் பார்த்தா யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்தா யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற The part which people are ashamed of. If people know this, they will not value me. ஆனா அந்த பகுதிக்குள்ள தான் ஆண்டவர் நுழைய விரும்புகிறார். But right at that part, God wants to enter. ஏன்? Why? அந்த நாற்றம் எடுத்து அந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது. To change that stinky place. Yes. மாவி எனில் வசிப்பதினா மரித்தவையெல்லாம் உயிர்த்தெழுமே. நீ தந்தாய் உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. எஸ், உங்களால அதை செய்ய முடியாது. You may not do that. அதனால தான் அவர் உங்களோட கூட இருக்கிறார். That's why God is with you. இதை நீங்க செய்ய முடியாது. You can't do it alone. இது உங்களால முடியாது. You cannot do it alone. அதனால தான் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். That's why God is with you. அதனால தான் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். That's why God is with you. அதுதான் கிறிஸ்மஸ். And that is Christmas. அதுதான் கிறிஸ்மஸ். And that is Christmas. இந்த உலகத்திலே பெரிய நல்ல செய்தி என்னன்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையில பிறக்கிறது தாங்க. The good news in the world is He's born in our life. அந்த மகிமையை திறந்து என் இடத்துல வந்து அவரிடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அவருடைய அன்பை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. He left His glory, came for us and took us to His place. இந்த உலகத்துல யாரும் அப்படி செய்யல. No one in the world did this. இந்த உலகத்துல எந்த மனிதர்களும் அப்படி பண்ணல, எந்த தெய்வங்களும் அப்படி பண்ணல. No man or no God did this. நான் பர்சனலா ஒன்று சொல்றேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நான் அது இயேசு மாதிரி இருக்கணுங்க. I say this personally, if someone is there like ஏன்னா God, he should be இடத்துல like Christ. நின்னு அவர் என்னைய பார்த்தாரு. Because He saw me from the place I was. இந்த எந்த மாம்சம் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லுச்சோ, அந்த மாம்சத்தை தான் அவர் எடுத்து மகிமைப்படுத்தினார். The one the world rejected, God used it and glorified it. இந்த மாம்சத்தை அவரால் மகிமைப்படுத்த முடிவதென்றால், If He could glorify this flesh,
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அவரால் மகிமையாக மாற்ற முடியும். God is possible and more than enough to change every part of your life into glory. ஆண்டவரே உமக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீ இந்த நாளை நீர் பேசினதற்காக நன்றி. God, thank you for speaking with each and everyone here. தொடர்ந்து இவர்களுடைய நம்பிக்கையற்ற சூழலெல்லாம் இந்த ஒரு செய்தி அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்ததற்காக நன்றி. Lord, we thank you, all their hopelessness turn into hope through this one message. நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ தெய்வீகம் கலந்திருக்கு என்ற நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து செல்ல நீர் உதவி செய்வதற்காக நன்றி. Lord, let them go with the hope that whatever they do there is divinity in நான் it. பேசினாலும் சரி, நான் எதை செய்தாலும் சரி, அந்த இடத்துல கடவுள் வெளிப்படுகிறார் என்ற உணர்வோடு இந்த இடத்துல கடந்து செல்ல கர்த்தர் Let கிருபை them have this செய்வீராக. conscience, whatever they do, either walk or sleep, God is with them. Amen.